இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களான பெண்களுடைய ஆடைகளை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் 95% முஸ்லிம் பெண்களுடைய ஆடை இதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் பெண்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, ஹபீபை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முஸ்லிம் பெண்களே, உங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தன்மையிலிருந்து. காசியாத்துன் ஆரியாத் யானி, அப்படி என்றால் அந்த ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது, அந்த ஆடை அழகானதாக அலங்காரம் உள்ளதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஹிஜாபே அலங்காரம் தான், ஹிஜாபே அழகுள்ளது தான், அப்படித்தானே? சுடிதாரை விட இன்னைக்கு ஹிஜாப் தான் அழகு. கடையில் போய் பாருங்க தெரியும், அவ்வளவு ஷோகேஸ்ல மினுமினுத்துட்டு இருக்கும். ஹிஜாப், ஹிஜாப் எதுக்கு? மக்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு ஹிஜாப் எதுக்கு? மக்கள் பார்க்கணும்னு சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். இதை நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுத்தால், இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால், உங்கள் மனைவியை, பிள்ளையை நிர்வாணமாக்குகிறீர்கள் நீங்கள் மக்களின் கண்களுக்கு முன்னால். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஆனால் அன்பிற்கினியவர்களே, ஏன் பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை என்றால், அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாக அவருடைய உடல் அமைப்பை ஆக்கியிருக்கிறான், அவருடைய அழகை எல்லாம் ஆக்கியிருக்கிறான். ஒரு ஆண் வழிகெடுவான், ஒரு பெண் வழிகெடுவாள், வழிகெடுப்பாள். ஒரு ஆண் வழிகெடத்தான் செய்வான், ஒரு பெண் அவளும் வழிகெடுவாள், பிறரையும் வழிகெடுப்பாள். அவளுடைய அழகின் மூலமாக பிறர் வழிகெடுவார்கள். அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, பெண்ணை உன் அழகை மறைத்துக்கொள், அந்த அழகுக்கு தகுதியானவன் உன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை ஒழுங்குபடுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது பாருங்கள். அந்த கண்ணியமான ஹிஜாப், அதை பாருங்கள். ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய உண்மை உருவம் தெரியும், ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய மதிப்பு தெரியும். தொலைதனவென்று அசிங்கமாக பார்ப்பதற்கே என்ன ஆடை இது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய ஹிஜாப் இருக்க வேண்டும். அதை பார்த்து அழகாக இருக்கிறதே, எந்த கடையில் வாங்கி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும் அளவிற்கு முஸ்லிம் பெண்ணுடைய ஹிஜாப் இருக்கக்கூடாது. அந்த பெண்ணை பார்ப்பதற்கே அந்த ஹிஜாப் வலி ஏற்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஹிஜாபை தான் உண்மையான ஹிஜாப் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்திருக்கிறார்கள். مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب وثوا مدامع فرحكم يا فخركم أنتم شعاع الشمس إن حل الغياب ها قد تنامح حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب وثوا مدامع فرحكم يا فخركم أنتم شعاع الشمس إن حل الغياب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ أين واكتساب.